ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல பலன்கள் எல்லாம் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் இந்த ஆணி மாதமானது இன்னும் சில நாட்களை அதாவது தொடங்க இருக்குது. இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் இந்த ஆணி மாதம் முழுக்க நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. மேலும் இந்த ராசியுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அதே போல் உங்கள் ராசிக்கான கிழமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் உங்களால் முடிந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சூரிய பகவான் நல்ல வழியே கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் மனசில் வச்சுக்காமல் டக்குன்னு கேட்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் கோபம் தான் இவங்களுடைய வீக்னஸாக சொல்லப்படுது. எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோவப்படுறதே இவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கக்கூடும். மற்றபடி இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமாக பேசுவாங்க. ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசம் பார்க்காம எல்லோரிடமும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எப்பொழுதுமே இவங்களை சுற்றி ஒரு வட்டாரம், அதாவது நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு நகைச்சுவை தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதனாலேயே இவங்களை சுற்றி நிறைய நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முதல் இடத்துல பிடிப்பாங்க. தன்னிடம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தால் இவங்களே தானாக போய் உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை உடைய நபர்களாக இவங்க இருப்பாங்க. மேலும் இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க படித்த படிப்புக்கோ செய்யக்கூடிய வேலைக்கோ சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்படி ஒரு தொழிலை தான் இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சூரிய பகவான் ஆளக்கூடிய சிம்ம ராசியினர் அவரை போலவே தலைமைத்துவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தங்களுடைய சொல் செயலில் பிரகாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு கூட்டத்திலுமே தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. கோபம் தான் இவர்களின் பலவீனம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களின் பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினால் உறவு வலுப்படும். மேலும் இவர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் சிம்மம். காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசியாக இந்த ராசி இருக்குது. நெருப்பு ராசியை சேர்ந்தவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. இது இவர்களின் மனநிலையை மற்றும் சிந்தனை மற்றும் செயலில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மிகவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. போட்டியிலும் சரி பணியிடத்துலையும் சரி எப்பொழுதும் முதலிடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. மேலும் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தங்களின் நேரத்தை வீணாக்கவே மாட்டாங்க. அதே போல அணியையும் சிறப்பாக வழி நடத்துவாங்க. அதிக அளவில் பயணம் செய்ய ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஆளுமை திறன் இவங்களுக்கு அதிகமாக கொண்டிருப்பதால் நண்பர்களோடு நட்பாக பழகுதல், ஏழைகளுக்கு உதவுதல், தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. சிம்ம ராசியில் சேர்ந்தவங்க குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் பணியிடத்திலும் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அன்பானவர்களாக இருந்தாலுமே அடிக்கடி இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். இவர்களின் பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காது. இவங்க நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பலமுறை யோசித்து பேசுவது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்க போகுது, மேலும் இந்த ஆணி மாதம் முழுக்க உங்களுக்கு என்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சிம்ம ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
அரசனை போல் கோலாச்சும் ஆற்றலை மிக்க சூரியனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிற ராசிக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களை வீழ்த்த நினைக்கின்ற எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனாக மாறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையால் மக்களால் போற்றப்படுவார்கள். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வோடு மட்டுமல்லாமல் இடம் மாறுதலும் கிடைத்து வேறு ஊருக்கு செல்வீங்க. ஃபைனான்ஸ் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் கணிசமான வருமானத்தை தருங்க. மேலும் மனைவி ஆசைப்பட்ட நகையை வாங்கி கொடுப்பீங்க. சகோதரிக்கு திருமணம் முடிச்சு வைப்பீங்க. புதிய வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க. அது மட்டும் இல்லாமல் காளகஸ்திநாதரை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் பறந்தோடி விடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும், ஆனால் அதை சமாளித்து வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நிறையவே கிடைக்கும். பெரிய படிப்புகளை படிப்பீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. இருப்பினும் கூட சில சமயங்களில் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரையும் நம்பி ஏமாறாமல் இருக்க வேண்டும். அமைதியாக இருப்பது நல்லது. தேவைப்பட்டால் அங்கிருந்து விலகி செல்வதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் நண்பர்கள் மூலமாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய படிப்புகள் படிக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை, திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற சுப காரியங்கள் சொன்ன தேதியில் கண்டிப்பாக நடக்கும். இருப்பினும் கூட இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக புதிய தொழில் தொடங்க அல்லது புதிய முதலீடு செய்ய நீங்கள் நிறைய யோசிச்சு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சில சவால்கள் உங்களுக்கு வரக்கூடும். எனவே அமைதியாக இருப்பது நல்லது. சில சமயங்களில் அங்கிருந்து விலகி செல்வது நல்லதுங்க. மேலும் அஷ்டம சனி தோஷத்தால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். ராசிக்கு 11வது இடத்துல சூரியன் இருக்கிறாரு. மேலும் இந்த காலகட்டத்தில் சனி, ராகு சப்தமத்திலும் கேது உங்கள் ராசியில் இருப்பது விசேஷத்தை கொடுக்காது. ஆனாலுமே குரு உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல இருப்பதன் மூலமாக ஏற்றமான காலம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் கிடைக்கும். 7ஆம் இடத்தின் அதிபதி 7வது இடத்துல இருப்பதும் குருவின் பார்வையும் இருப்பதால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைக்கூடி வரும். எதிர்பாலினத்தாரை நம்பாமல் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல சுக்கிரன் இருப்பதால் பொது காரியங்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டாம். நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் பின்னடைவுகள் ஏற்படும். அரசு மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்க போகுது. செவ்வாய் ராசியில் இருப்பதோடு கேதுவும் சேர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய சுகங்களை கெடும். தாயின் உடல்நலத்தில் பின்னடைவுகள் கொண்டு வர வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. 11ஆம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்திருப்பது நன்மையை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல இருக்கும் புதனும் 12வது இடத்துக்கு வருவது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜூன் 18க்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றம் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதத்தில் என்ன விதமான நற்பலன்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.